ஹலோ எவ்ரிவன், ஃப்ரைடே மார்னிங் பீச்சில் ரெஃப்ரெஷ் பண்ண போயிட்டுருக்கோம். இது வந்து ஒரு பெரிய ப்ளே கிரவுண்ட். நம்ம ஊர் மாதிரியே ஈவினிங் டைம் இங்கே விளையாடிட்டுருப்பாங்க. அடுத்து வர்றது வந்து ஜெசான் ஸ்டேடியம் அண்ட் ஜெசான் ஸ்போர்ட்ஸ் கிளப். இங்கே வந்து உங்களுக்கு இன்டோர் கேம்ஸ் இருக்குது, ஸ்விம்மிங் பூல் இருக்குது, அத்லெட் கிரவுண்ட் இருக்குது. 1 இயர் மெம்பர்ஷிப் கார்டு வாங்கிட்டோம்னா எனி டைம் நம்ம போய் இங்கே யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்டேடியமோட ஃபுல் வியூ. இந்த ஸ்டேடியமில் இருந்து இப்படியே திரும்பி ரைட் சைடு வந்தோன்னு சொன்னால் இதுதான் பீச். இந்த பீச்சுக்கு பேர் அல் மர்ஜான் பீச். ஜிசான்லேருந்து ஒரு 8.1 கிலோமீட்டர்ஸில் இந்த மர்ஜான் பீச்சுக்கு வந்துடலாம். இந்த மர்ஜான் பீச்சில் வந்து பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது. அடுத்தது சன்ரைஸ் பார்க்குற மாதிரி சும்மா உட்காந்து பார்க்குற மாதிரியான பெஞ்சஸ் செட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது சீஸ்னல் எக்ஸிபிஷன் இங்கே தான் வரும். இனி பார்த்திங்கன்னா வின்டர் சீசன் வரப்போகுது, அதனுடைய எக்ஸிபிஷன் இந்த ஏரியாவில் தான் போடுவாங்க. அது மட்டும் இல்லை, சீசனலில் வரக்கூடிய எந்த எக்ஸிபிஷனும் இந்த ஏரியாவில் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு உங்களுக்கு இதுதான் சிட்டிங் ஏரியா. புதுசாக வந்து ஒரு ஸ்விங்கு போட்டிருக்காங்க. அந்த ஸ்விங்கு வந்து உங்களுக்கு சாண்டில் போயிடுற மாதிரி, ஓகேவா, பீச் சாண்டில் வந்து உங்களுக்கு ஸ்விங் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக வந்ததுன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட வாட்டரில் ஸ்விங் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது அங்கங்கே சின்ன சின்ன குடில் மாதிரி இருக்குது, அதில் கூட நம்ம வந்து உட்காந்து சாப்பிட்றதுனா சாப்பிட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து என் குழந்தைங்க பார்த்திங்கன்னா ஒன்ஸ் பீச்சை பார்த்த உடனே பயங்கர எக்ஸைட்மெண்ட். எல்லாருமே வந்து நாங்கள் வரமா வரலையான்னு கூட பார்க்காத அளவுக்கு எல்லாம் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பாப்பா கொஞ்சம் தூங்கிடுச்சு, அதனால் எங்கே வந்திருக்கோம் என்ன ஏதுன்னு ஒன்றும் அவளுக்கு புரியல. இப்போ தான் பார்த்துட்டே இருக்கா. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சுனாக்கா அவளும் ஆட ஆரம்பிச்சிருவா. ஸோ நாங்கள் வந்து மார்னிங் டைம் வந்திருக்கோம். பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட் நான் எப்போவுமே இந்த கடலில் விளையாடுறதுனா பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட் கூட்டிகிட்டு வந்துடுவேன். ஏன்னா வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டோ இல்லை வேறு ஏதாவது நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னாலும் அந்த சால்ட் வாட்டர் உள்ளே போச்சுன்னா நமக்கு அப்படியே வாமிட் வந்துடும். ஸோ அதனால் நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி கூட்டிகிட்டு வந்துடுவோம். அப்புறம் பொதுவாக இங்கே கொஞ்சம் நேரம் விளையாட வச்சுட்டு, இந்த பீச்சில் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து விளையாடி முடிச்சுட்டு இங்கேயே வந்து உங்களுக்கு வாஷ்ரூம்ஸ் இருக்கும். வாஷ்ரூம்னால் ஓப்பன் வாஷ்ரூம்ஸ் மாதிரி ஷவர் வச்சுருப்பாங்க. அங்கேயே நம்ம குளித்து ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டுட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம். ஸோ அதில் வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம்னா அதுதான் நான் சொல்லுவேன். இந்த பீச்சை பொறுத்த வரைக்கும் நல்லா விளையாட வைக்கலாம். அப்படியே குளிக்க வச்சு ட்ரெஸ் எல்லாம் கூட நம்ம வந்து கொஞ்சம் இந்த மண்ணெல்லாம் கூட வாஷ் பண்ணி விட்டுட்டு ஈஸியாக கூட்டிகிட்டு போயிடலாம். போகிற வழியிலேயே நம்ம ஏதாவது ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் வீட்டுக்கு போனதுமே கிட்ஸ் எல்லாம் தூங்கிடுவாங்க. குழந்தைங்க எல்லாருமே நல்லா தூங்கிடுவாங்க தண்ணியில் ஆடினதுக்கு. எனக்கு அது வந்து இந்த பீச்சில் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அதுக்கப்புறம் நடுவில் பார்த்திங்கன்னா அந்த முட்டையாக ஸ்டோன்ஸ் இருக்கும். இதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். ஈவினிங் டைமில் அப்படியே உட்காந்து பார்த்துட்ருக்குற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து உங்களுக்கு அல் மர்ஜான் பீச்சு. இந்த மேட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு பிளாஸ்டிக் லேயர் கொடுத்துருப்பாங்க கீழே. அதனால் வந்து கொஞ்சம் ஈரமாக இருந்தாலும் போட்டுக்கலாம். எல்லா இடத்துலையும் சூட் ஆகிற மாதிரியான மேட் இது வந்து நாங்கள் ஜெசானுடைய மார்க்கெட்டில் வாங்கினோம். இது மாதிரி நாங்கள் ஒரு 2 மேட் வாங்கி வச்சுருப்போம் எப்போவுமே, இந்த மாதிரி வந்தால் விரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த கடலை பற்றி பார்க்கலாம். சவுதியில் இருக்கிற இந்த கடலுக்கு பேர் ரெட் சீ, செங்கடல். இந்த சீ வந்து பார்த்திங்கன்னா ஹாட்டஸ்ட்டு சீ வாட்டர் இருக்கும், அதே மாதிரி சால்ட்டியஸ்ட்டு சீ வாட்டரும் கூட. இந்த ரெட் சீ வந்து மெடிட்டரேனியன் சீயை சூயஸ் கேனல் வழியாக உங்களுக்கு கனெக்ட் பண்ணும். அதனால் வேர்ல்டுலேயே ஹைலி ட்ராவல்டு வாட்டர்வேஸ் அப்படிங்கிற ஒரு பேரும் இந்த ரெட் சீக்கு இருக்குது. அதே மாதிரி யூரோப்புக்கும் ஏஷியாவுக்கும் நடுவில் ஹெவி மேரிடைம் டிராஃபிக் அப்படிங்கிறதும் இந்த ரெட் சீயில் தான் இருக்கும். இது வந்து ரெட் சீயோடைய ஃபீச்சர்ஸ். அடுத்தது வந்து ஏன் ரெட் சீன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரைகோடேஸ்மியம் எரித்ரேயம் அப்படின்னு ஒரு ஆல்கேனா உங்களுக்கு ஒரு ப்ளூம்ஸ், ரெட் கலரில் ஒரு ப்ளூம்ஸ் மாதிரி இருக்கும். இது வந்து இந்த சீயில் அதிகமாக இருக்கும். அதனால் ஒரு ரெட் ஆர் பிங்கிஷ் பிளாங்கெட் மாதிரி உங்களுக்கு ஒரு வியூ வந்து இந்த கடலில் கொடுக்கும். அதனால தான் இதுக்கு வந்து ரெட் சீன்னு பேர். அதவன் ரொம்ப நாள் ஆச்சு தண்ணிக்குள்ளே விளையாடி, அதனால் பார்த்தோன்னே அவர் வந்து உள்ளே இறங்கி போயிட்டான். பாப்பாங்க 2 பேரும் யோசிச்சு நின்றுட்டுருக்காங்க, எப்படா தண்ணிக்குள்ளே இறங்குறது அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணியை விட்டே வெளியே வர மாட்டாங்க. அதுவும் இந்த கயல் வந்து ஈஸியாக செட் ஆகிடுவா டக்குன்னு உட்காந்துட்டு. தமிழுக்கு வந்து ரொம்பவே கொஞ்சம் டைம் எடுக்கும். என்னடா வெயில் அடிக்குது தண்ணியாக இருக்கே அப்படிங்கிற ஒரு யோசனை அவளுக்கு. கயல் உட்காந்துட்டா ஒரு வழியாக. பட் இருந்தாலும் கொஞ்சம் பயம். அதனால் சரி கொஞ்சம் நேரம் கரையில் விளையாட விட்டுட்டு அப்புறமா உள்ளே கூட்டிகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கரையில் கொஞ்சம் நேரம் விட்டாச்சு.
சின்ன பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸு நனைஞ்சிருச்சான், மாற்ற சொல்லி கேட்டுட்ருக்கா. நான் வந்து இன்னும் கொஞ்ச நேரம் விளையாடு பாப்பா, அப்புறமா மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி நிறுத்தி வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ரெட் சீல வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோரல்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அக்வாட்டிக் அனிமல்ஸ் எல்லாமே இருக்குது. அடுத்தது நீங்கள் நிறையா பேர்ட்ஸை நீங்கள் பார்க்கலாம். அந்த பேர்ட்ஸுக்கு பேர் வந்து சீகல். இது வந்து இங்கே சவுதியில் அதிகமாக, அதுவும் ஜிசானில் அதிகமாக இருக்கும், ஏன்னா கோஸ்டல் ஏரியா அப்படிங்கிறதுனால. இந்த சீகல் எல்லாம் பார்த்திங்கன்னா நைட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் ஊருக்குள்ளார வந்து அப்படியே அந்த லேம்ப் போஸ்ட்டுக்கு மேலே அப்படியே ஒன்று ஒன்றா உட்காந்துருக்கும். அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு தடவை பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க லேம்ப் போஸ்ட்டில் ஒரு பெரிய பேர்டு வந்து உட்காந்துருந்தது. அது பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த சீகலை பொறுத்த வரைக்கும் இந்த சீகலை வந்து நம்ம பிடிக்கக்கூடாது. இங்கே சவுதியில் பிடிச்சாங்கன்னா அது வந்து பெரிய அஃபென்ஸு. ஸோ சீகலில் நம்ம தொடவே கூடாது. இந்த சாண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும். அதில் ரொம்ப குட்டி குட்டியாக நண்டு. பட் என்னால் எதுவும் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா கிட்ட போனால் எல்லாம் உள்ளே ஓடிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனால் எடுக்க முடியல. அடுத்தது இது வந்து பீச் டாய்ஸ். அது வந்து ஆதவன் பீச்சில் விளையாடுறதுக்காகவே வந்து பீச் டாய்ஸ் வாங்கி வச்சுருக்கான். இது வந்து இந்த மோல்டு மாதிரி உள்ள மண்ணெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு திருப்பி போட்டோம்னா வரும். ஸோ அதை அவன் எப்போவுமே எடுத்துகிட்டு வந்துடுவான். பீச்சில் போகிறோம் அப்படின்னு சொன்னாலே கொஞ்ச நேரம் தண்ணியில் விளையாடிட்டு இந்த பீச் டாய்ஸை வச்சு தான் விளையாடுவான். பின்னாடி இருக்கிற ஒரு ஆள் வந்து இதே மாதிரி ஆரம்பிச்சிருச்சு. அதுக்குள்ளுடைய அந்த ஃபியர் போயிடுச்சு. இனி வந்து அவள் தனியாக விளையாட ஆரம்பிச்சிருவா. அவள் வாட்டுக்குள்ளே போவா, தண்ணிக்குள்ளே இருக்க எதையாவது ஒன்று எடுப்பா வருவா. இப்போ ஏதோ மீன் பிடிச்சிட்ருக்கு போல் இருக்குது. அந்த பக்கம் சீகல் மீன் பிடிக்குதுன்னா இந்த பக்கம் கயல் மீன் பிடிச்சிட்ருக்குது. இப்போ எங்கள் பெரிய பாப்பா வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு கொஞ்சம் நனைஞ்சிருச்சு. உடனே அந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நின்றுட்டா. இப்போ நான் மாற்றுறதுக்கு இந்த ஒரு ட்ரெஸ் தான் கொண்டு வந்திருந்தேன். ஸோ எனிஹவ் அதை வந்து நான் மாற்றி விட்டாச்சு. இப்போ இனி திருப்பியும் தண்ணிக்குள்ளே போகிறேன்னு சொன்னால் தான் நம்ம வேறு ஆல்ட்ரேஷன் பண்ணணும். அவளுக்கு வந்து கொஞ்சம் கூட தண்ணியில் ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிடக்கூடாது. நனைஞ்சதுன்னா உடனே மாற்றணும். மோல்டில் மண் போட்டு நிரப்பி தட்டணும். ஆனால் இவ்வளோ தட்டினா மோல்டும் சேர்ந்து மண்ணுக்குள்ளே போயிடும். அது கண்டிப்பாக வெளியே வராது. அவன் என்னமோ ஒன்று பண்ணி விளையாடிட்டுருக்கான். அது நல்லா உள்ளே போய் ஸ்டிக்கே ஆயிடுச்சு. இதுதான் சீகல். இது இங்கே ஜெசானில் நிறையா பார்க்கலாம் சீகல். அடுத்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஆள் அவ்வளோதான். இனி நம்மளை வந்து அது திரும்பியே பார்க்காது, ஓடியே போயிடுவா. நீ அவள் போனான்னா எல்லா சீகளையும் விரட்டி விட்டுட்டு அப்புறம்தான் அது வந்து திரும்பியே வரும். ரொம்ப நேரமாக அந்த சாண்ட் கேஸ்டலுக்கு மண் போட்டுட்ருந்தான். சரி கொண்டாடா, நான் மண் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா போட்டு நிரப்பிட்டுருக்காரு. நிரப்பி அவர் ஃபில் பண்ணி கொடுத்துட்ருந்தாரு. 2 குட்டீஸும் பக்கத்தில் தான் நிற்கிது. ஒரு குட்டி பின்னாடி ஓடியாச்சு. அவங்க வந்து கயல், அதனால் அவங்களுக்கு வந்து கடல் பார்த்தா பயம் கிடையாது. எங்கே ஓடிச்சுன்னு தெரியல. இதை வந்துருச்சு பாருங்கள். எந்த மோல்டுமே வெளியே வரல. எல்லாரும் ஒரு பக்கம் விளையாடிட்டு இருந்தா, என் பிள்ளைக்கு என் பேக்கில் எல்லா திங்ஸும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து அவள் அப்பப்போ செக் பண்ணிவிடுவா. என் ஹேண்ட்பேக் நோண்டுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். எப்போ நான் காலேஜில் போய் ஹேண்ட்பேக்கை திறந்தாலும் உள்ளேருந்து ஒரு கார் வரும், இல்லை ஒரு கிளிப்பு வரும். எதையாவது ஒன்று கொண்டு வந்து என் பேக்கில் போடுவாங்க. இப்போ என்னென்னா என் பெரிய பாப்பாவுக்கு தண்ணிக்குள்ளே போகணும். இப்போ நான் அதான் சொன்னேன், என்கிட்ட ட்ரெஸ்ஸு கிடையாது அப்படிங்கிறனால ஆதவனோட டிஷர்ட்டை போட்டுவிட்டு அனுப்பிச்சி விட்டாச்சு. இவளுக்கு வந்து வெயில் அடிக்கக்கூடாது, தண்ணியில் ஆடணும், ட்ரெஸ்ஸு நினைக்கக்கூடாது, இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் எல்லாம் போடுவாங்க. அதனால் வந்து அவளுக்கு அவங்க அப்பா தான் கரெக்டு. இதெல்லாம் அதான் அவர் தான் விளையாட வைப்பார். 2வது ஆள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது போய் செட் ஆகிடுச்சு. தண்ணிக்குள்ளே நல்லா ஹாஃப் தலையெல்லாம் நினைஞ்சே போச்சு. நல்லாவே விளையாட ஆரம்பிச்சிட்டா அவள். அவங்க அப்பாவை விட்டு நகர்றதா இல்லை.
ஸோ அங்கேயே உட்காந்து விளையாடிட்டுருக்கு. இது ஆதவனோட டிஷர்ட்டுங்கிறனால பிரச்சனை இல்லை. இதை மாற்றிட்டு நம்ம வந்து வேறு ட்ரெஸ் போட்டு விட்டுருக்கலாம். நாங்கள் மந்த்லி ஒன்ஸ் எப்படியாவது வந்து கடலுக்கு வர்ற மாதிரி பார்த்துருவோம். ஏன்னா ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறனால. ரெண்டாவது இங்கே அதிகமாக நாங்கள் வெயில் வந்து படவே படாது. வீட்லேயும் ஏசி அப்படிங்கிறதுனால அப்புறம் ஒன்ஸ் வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா அவ்வளோதான், வெளியெல்லாம் போய் விளையாடுறதுக்கு இல்லை. ஸோ இந்த மாதிரி வீக்கெண்டில் மேக்ஸிமம் கூட்டிகிட்டு வந்து கொஞ்சம் வெயில் பார்க்க விட்டுறது. அடுத்தது இங்கே பீச்சில் அப்படிங்கும்போது கொஞ்சம் மண்லேயும் விளையாடுவாங்க, அதனால் இங்கே கூட்டிகிட்டு வந்து விட்டுறது. நானும் அந்த சின்ன நண்டை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ட்ரை பண்ணுறேன். பட் அது நம்ம கிட்ட வரும்போதே அது உள்ளே போயிடுறதுனால அதை எடுக்க முடியறதில்ல. இங்கே இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த கோஸ்டல் ஏரியா ஃபுல்லாக நம்மளுடைய ஜசான் சைடில் பூராவே உங்களுக்கு இருக்கும். சம்டைம்ஸ் இந்த அமாவாசை பௌர்ணமி அந்த மாதிரி டைமில் வந்தோம்னாக்கா பெரிய பெரிய நண்டு கூட பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்புறம் ஷ்ரிம்ப்பு வந்து இந்த கடலில் நல்லா கிடைக்கும். பெரிய பெரிய ஷ்ரிம்ப் கூட நமக்கு கிடைக்கும். இதுதான் இந்த கடல் பக்கத்தில் இருந்து பார்க்குற வியூ. அந்த ஸ்விங்கோடு சேர்த்து பார்க்கும்போது அது ரொம்ப அழகாக இருந்தது அந்த வியூவே. உள்ளே இருக்கிற மண்ணை பூரா கிளறிட்டு இருக்கான் ஒருத்தன். ஸோ எனிவே எங்களுக்கு இந்த ஃப்ரைடே வந்து இனி பிரச்சனையே இல்லை. என்னை வீட்டுக்கு போனாங்கன்னா நல்ல ஒரு தூக்கம் போடுவாங்க, நம்ம வேலையெல்லாம் செஞ்சுக்கலாம். ஆதவன் இன்னும் ஒரு வாரத்துக்கு இந்த கடலை பற்றி பேசிகிட்டே இருப்பான், அதனால் நமக்கு வந்து பிரச்சனையே இல்லை. இவளுக்கு வெயில் அடிக்கக்கூடாது, முடிஞ்சால் சீக்கு மேலே வந்து நம்ம ஏதாவது ஒரு டெரஸ் தான் போடணும், அப்போ தான் தமிழுக்கு வந்து ஹாப்பியாக விளையாடும். இப்போ ஆல்மோஸ்ட் 1 hour ஆகிடுச்சு, நல்லா விளையாடிட்டாங்க. நீ அங்கே இருக்கிற வாஷ்ரூமில் போய் எல்லாம் வாஷ் பண்ண விட்டுட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட வேண்டியதான். இதுதான் எங்களுடைய ஃப்ரைடே. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.